நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய பவுலில் 4 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி மாவு நல்லா தலை பிசையணும். பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது. நல்லா லூஸாக பிசையணும் மாவை. ரொம்ப தண்ணி மாதிரி ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் டைட்டாக ஆயிடுச்சுன்னா மாவை லூஸ் ஆக்குறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. நான் எடுத்திருக்கிற மாவு அளவுக்கு 15 சப்பாத்தி அளவுக்கு 14 to 15 சப்பாத்தி அளவுக்கு வரும். சிலர் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் போட்டு நல்லா அடித்து பரோட்டா மாவு மாதிரி பிசைஞ்சாதான் சப்பாத்தி சாஃப்டாக வரும்னு நினைப்பாங்க. இல்லை சுடுதண்ணி போட்டு பிசையணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடவே வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள், நல்ல சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். அவ்வளோ எஃபர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. இப்போ நான் தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமே இவ்வளோதான் எண்ணெய் இந்த மாவு பிசையறதுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா மாவை ஒரு முறை பிசைஞ்சு விட போகிறேன். நல்லா எல்லா இடமும் ஈரம் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இதை மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த மாவு ஃபுல்லாக அந்த ஈரம் போயிட்டு நல்லா ஊறும். இந்த மாவு பார்த்திங்கன்னா சாதாரணமாக கோதுமையை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு தான். ஸ்பெஷலாக பிராண்டடாக அப்படின்ற மாவுலாம் இல்லை, சாதாரணமாக அரைச்ச மாவு தான். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சாலே போதும், தலைன்னு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரும். பூரி மாவு மாதிரி டைட்டாக பிசையக்கூடாது, அவ்வளோதான். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒயிட்டாக இருக்கும் உங்களுக்கு மாவு சரியாக பிசையாத மாதிரி. இது ஊறினதுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விடும்போது எல்லாமே சரியாயிடும். இது ஊறுறது கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்டாகும். இப்போ ஒரு முறை கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி நான் பிசைகிறேன். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாவு வெள்ளையாக இருக்குது. இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே தேவைன்னா மாவு போட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு கொஞ்சம் பிசுன்னு இருக்கணும். அது கையில் நம்ம பிடிக்கும்போது நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி பிக்கும்போது ரப்பர் தன்மை இல்லாமல் அப்படியே பிச்சுக்கும். அதான் இந்த குளூட்டன் ஃபார்ம் ஆகலைன்றது அர்த்தம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. சப்பாத்தி போடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளையாக இல்லாமல் நல்லா பிளெயினாக ஒரு நல்ல மாவு வந்துருச்சு. இப்போ இதை சின்னதாக உருண்டைகள் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கல் ரொம்ப சூடாக இருக்கணும். அதே மாதிரி அடுப்பு அனலும் ஃபுல்லில் இருக்கணும். அனல் கம்மியில் வச்சு போடக்கூடாது. நல்ல அடுப்பு அனல் அதிகமாக இருக்கணும். சப்பாத்தியை உடனே திருப்பி போடணும். ஒரு சைடு நல்லா வேகட்டும் அப்புறம் திருப்பலான்லாம் பண்ணக்கூடாது. உடனே திருப்பி போடணும். ஒரு நல்ல க்ளீன் டவல் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா புசுன்னு எந்திரிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே நான் திருப்பி போடுறேன். இப்போ ஒரு டவல் வச்சு லைட்டாக சுற்றி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா பூரி மாதிரி சப்பாத்தி எந்திரிக்குது. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம சாஃப்டான சப்பாத்தி செய்திடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் சப்பாத்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சாஃப்டாக வரும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.